குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நிசிம் எசேக்கியலினுடைய ஃபிலாசபி. நமக்கு 10-20th century இந்தியன் poets நம்முடைய சிலபஸில் 10-20th century இந்தியன் poets அப்படின்னு கொடுத்து கமலா தாஸ், நிசிம் எசேக்கியல், பார்த்தசாரதி அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான். இதில் நமக்கு நிசிம் எசேக்கியலில் ஏழு நிசிம் எசேக்கியல், கமலா தாஸ், ஏகே ராமானுஜம், பார்த்தசாரதி என்ற 4 ரைட்டர்ஸனுடைய கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் 10-20th century இந்தியன் போயட்ஸில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நாம் 100% சிலபஸ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் என்னென்ன போயம் அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம கொடுத்துருக்கோம். அதன்படி நிசிம் எசேக்கியலில் மொத்தம் 7 போயம் நமக்கு பிஜி TRB சிலபஸ். இதில் 6 ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். ஸோ இது 7வது. ஸோ நம்முடைய சேனலினுடைய பிளேலிஸ்ட்டில் போய் நிசிம் எசேக்கியல் செலக்ட் பண்ணிங்கன்னா ஏற்கனவே போட்ட 6 போயம் ப்ளஸ் இந்த ஃபிலாசபி 7 போயம் அதில் இருக்கும். இந்த 7 போயட்ரியும் ஒரே நாள் அப்படியே காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே அப்படியே ஒரு தடவை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு நிசிம் எசேக்கியலினுடைய கம்ப்ளீட் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அது என்னென்ன போயம்? என்டர்பிரைஸ், நைட் ஆஃப் த ஸ்கார்பியன், poet lover bird watcher, the visitor, background casually, goodbye party for miss pushpa என்ற 6 போயம் ஏற்கனவே போட்டிருக்கோம். இது 7வது போயம் philosophy. இந்த போயம் முதல்ல 1965ல் வெளிவந்திருக்கு. 1965ல் எக்ஸாக்ட் நேம் என்கின்ற ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயமில் ஃபஸ்ட்டு போயமாக இது வந்திருக்கு. இது 5 lines ஈச், 5 வரிகள் கொண்ட 4 பேராகிராஃப்ஸ் இருக்கு. ஸோ மொத்தம் இது 4 ஸ்டான்சஸ், 4 ஸ்டான்சஸ் ஆஃப் 5 lines ஈச். இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். இதனுடைய ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 1, 2, 5. 1வது வரி, 2வது வரி, 5வது வரி 1, 2, 5ம் 3 and 4ம் ஒரே மாதிரி இருக்கும். அதனால் இதை ஏஏ பிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா ஏஏ 1, 2 கோ ஃப்ளோ, 5 ஸ்லோ, கோ ஃப்ளோ ஸ்லோ. ஸோ ஒரே மாதிரி இருக்குது. 3, 4 பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் கண்ட்ரோல்டு அப்படி இருக்குது. ஸோ இதனுடைய ரைம் ஸ்கீம் ஏஏ பிபிஏ என்பது ரைம் ஸ்கீம். நீங்கள் இது ஒரு ரொம்ப ஈஸி லாங்குவேஜில் எழுதப்பட்ட ஒரு டஃப்பான போயம், ஒரு டஃப்பான லிரிக். ரொம்ப லாங்குவேஜில் எங்கேயும் ஒன்றும் பெரிய கஷ்டமான வேர்ட்ஸே கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருங்கிறத மைண்டில் வச்சுட்டு சொல்லிகிட்டே இருப்பார். இப்போ நீங்கள் தான் அதை இன்டர்பிரட் பண்ணணும். அதனால நிசிம் எசேக்கியலினுடைய மற்ற 6 போயம் மாதிரி இது இல்லாமல் இது ஒரு டஃப்பான போயமாக கன்சிடர் பண்ணப்படும். ஆனால் இது ஒரு தடவை யாராவது விளக்கி சொல்லிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அப்போ இதானா இது அப்படின்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். இப்போது இந்த போயமில் என்ன சொல்கிறாரு நிசிம் எசேக்கியல் அப்படின்னா, poetry is superior than philosophy and logic. philosophy-ஐ விட, லாஜிக்கை விட ரொம்ப சுப்பீரியராக poetry தான் இருக்குது என்கின்ற அந்த ஐடியாவை இந்த 4 பேராகிராஃபில் இந்த philosophy என்ற போயமில் நிசிம் எசேக்கியல் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். லண்டனில் நிசிம் எசேக்கியல் படித்தது ஃபிலாசபி தான். அதனால் அவர் ஒரு ஃபிலாசபி ஸ்டூடெண்ட். அதனால் அவருக்கு ரொம்ப ஃபிலாசபி பிடிக்கும். ஆனால் காலப்போக்கில் இவர் போயட் ஆனதுக்கப்புறம் ஃபிலாசபியை விட போயட்ரி தான் சுப்பீரியர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறார். அதான் இந்த 4 ஸ்டாண்ட்ஸாவில் அவர் சொல்கிறது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸா நம்ம பார்க்கலாம். There is a place to which I often go.
தெர் இஸ் அ பிளேஸ், ஒரு இடம் இருக்குது, அங்கே ஐ ஆஃபன் கோ, நான் அடிக்கடி போவேன். எந்த இடம்? தட் இஸ் ஃபிலாசபி. அந்த ஃபிலாசபி என்ற சப்ஜெக்ட், அந்த ஃபிலாசபி என்ற சப்ஜெக்டுக்கிட்ட நான் அடிக்கடி போவேன். ஏதாவது ஒரு புக் படிக்கணும்னா டக்குன்னு ஃபிலாசபி தான் நான் படிப்பேன். எனக்கு அந்த அளவுக்கு ஃபிலாசபி மேலே ஈடுபாடு. ஸோ இந்த இடத்துல தெர் இஸ் அ பிளேஸ் என்பது இந்த இடத்துல ஃபிலாசபியை குறிக்கும். டு விச் Nissim Ezekiel often visits. Not by planning to. இது ஒன்று திட்டமிட்டு போகிறதில்ல. இவர் அறியாமையே இவருடைய மனசு போகும். இவருடைய மனம் இவர் அறியாமையே ஃபிலாசபியை நோக்கி போகக்கூடியது. நாட் பை பிளானிங், திட்டமிட்டு சரி இன்றைக்கி வந்து ஃபிலாசபி படிக்கணும், இப்போ நாம் பிஜிடிஆர்பியில் இன்றைக்கி வந்து 8th யூனிட் படிக்கணும், 9th யூனிட் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆனால் நமக்கு ஏதாவது ஒன்றின் மீது நமக்கு நேசம் இருந்தால் நம்மளை அறியாமையே பொயட்ரியே படிக்க தோணும். பொயட்ரியில் நமக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தால் சிலபஸ் என்னவாக இருந்தாலும் நமக்கு பொயட்ரி படிக்க தான் பிடிச்சிட்டே இருக்கும். ட்ராமாவில் ஈடுபாடு இருந்தால் நம்மளை அறியாமையே ட்ராமா ஒரு யூடியூப் வீடியோ தான் நம்ம போட்டு பார்க்க நமக்கு பிடிக்கும். அது மாதிரி there is a place to which I often go, that is philosophy, not by planning to. நான் ஒன்று திட்டமிட்டு அங்கே போகிறதில்ல, பட் பை அ ஃப்ளோ, அதுவாக போகும். ஒரு கரண்ட் ஆஃப் ஏர் மாதிரி, ஒரு கரண்ட் ஆஃப் வாட்டர் மாதிரி. எப்படி காற்று வீசுகிறதோ அல்லது எப்படி வந்து உங்களுக்கு நீரானது அப்படி வேகமாக போகுதோ அது மாதிரி, எ ஃப்ளோ மாதிரி. அது ஒரு ஃப்ளோ மாதிரி என்ன அறியாமே நான் அங்கே போயிட்டுருக்கோம். நாட் பை பிளானிங் டு, பட் பை எ ஃப்ளோ அவே ஃப்ரம் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். அவே ஃப்ரம் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். அவே ஃப்ரம் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ்னால் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஆல் எக்ஸிஸ்டன்ஸ் என்பது ரியாலிட்டி ஆஃப் லைஃப். ஸோ ஃபிலாசபியில் என்னை அறியாமையே நான் போயிட்டதுனால I am always away from the reality of life. Philosophy-ங்கிறது it is not the reality of life. அது reality கிடையாது. It deals with abstraction and generalization தான். Philosophy and logic என்பது எப்பொழுதும் ஒரு abstract சப்ஜெக்டை ஒரு generalize, பொதுமைப்படுத்துறது. ஒரு abstract அப்படின்னா ஒரு ஐடியாவை டீல் பண்ணுறது. Dealing always with ideas, that is abstract. ஒரு ஐடியாவை டீல் பண்ணுறது, நாட் ஈவெண்ட்ஸ். ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் டீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு டீல் பண்ண முடியும். ஆனால் மியர் ஐடியாஸில் எப்படி இருக்கும்? இப்போ நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறது, அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க. திஸ் இஸ் மியர் ஐடியாஸ். இதுதான் ஃபிலாசபி. ஆனால் நீங்கள் அங்கே போய் அந்த ஈவெண்ட் நடக்கும்போது நீங்கள் இருக்கிறீங்க, தட் இஸ் ரியலிஸ்டிக் ஆஃப் லைஃப். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் பிளான் பண்ணதில் ஏதோ ஒன்று ஆட் ஆகும், ஏதோ ஒன்று புட்டுக்கும், ஏதோ ஒன்று இழுத்துட்டு நிற்கும். அதெல்லாம் நீங்கள் அங்கே உட்காந்து தான் நீங்கள் மேனேஜ் பண்ணணும் இல்லையா? அது மாதிரி இட் இஸ் அவே ஃப்ரம் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ். ஃபிலாசபி இஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் எக்ஸிஸ்டன்ஸ். இந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப்லேருந்து ஃபிலாசபி அவேயாக இருக்கிறதுனால நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஸோ தெர் இஸ் அ பிளேஸ் டு விச் ஐ ஆஃபன் கோ, நாட் பை பிளானிங் டு, பட் பை அ ஃப்ளோ அவே ஃப்ரம் ஆல் எக்ஸிஸ்டன்ஸ் டு எ கோல்டு லூசிடிட்டி. கோல்டு லூசிடிட்டி. கோல்டு அப்படின்னா ரீசனிங். ரீசனிங், அன்இமோஷனல் ரீசனிங். கோல்டு லூசிடிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லூசிடிட்டி அப்படிங்கிறது ஒன்றை தெளிவாக சிந்திக்கின்ற ஆற்றலுக்கு லூசிடிட்டி அப்படின்னு பேர். தெளிவாக சிந்திக்கின்ற ஆற்றல் லூசிடிட்டி. இது ஃபிலாசபியில் இருக்கும். ஃபிலாசபி எப்பொழுதுமே ஒரு பிரச்சனையை தெளிவாக சிந்திக்கும். ஆனால் செயல்படுத்தும் போது ஈவெண்ட் வேறு, திங்கிங் ஐடியாஸ் வேறுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால தான் இது சொல்லும் போதே கோல்டு லூசிடிட்டிங்கிறான். கோல்டு லூசிடிட்டின்னா என்ன அர்த்தம்? கோல்டு அப்படின்னா அன்இமோஷ்னல். அதில் இமோஷன் இருக்காது. ஸோ நீங்கள் தெளிவாக ஒன்று சிந்திக்கிறீங்க, ஒரு வரையறுக்கிறீங்க, அது லூசிடிட்டி. இட் இஸ் அன்இமோஷ்னல் ரீசனிங். அன்இமோஷ்னலாக இருக்குது. இது ஒரு ரீசனிங். ரீசனிங் என்பது ஆல்வேஸ் அன்இமோஷ்னல் தான். அது உணர்வுடன் கூடியது இல்லை. அதனால தான் ஒரு அன்இமோஷ்னல் ரீசனிங்காக இருக்கிறதுனால தான் இதை கோல்டு லூசிடிட்டி அப்படின்னு சொல்லலாம். கோல்டு அப்படின்னா சில்லிட்ட, உயிரற்ற.
ஐடியாஸுக்கு உயிர் இருக்கா? ஆனால் ஈவெண்ட், சம்பவத்திற்கு உயிர் இருக்குது. சம்பவம் ஒரு காரியத்தை நீங்கள் செயல்படுத்தும் போது அதில் உயிரோட்டம் இருக்கும். ஆனால் அந்த செயல்பட நீங்கள் முன்கூடிய ஐடியா பண்ணுறீங்க, அதில் இருக்காது. ஸோ தி ஐடியா என்பதுதான் philosophy. ஸோ away from all existence to a cold lucidity whose will is uncontrolled. whose will, இந்த philosophy என்பது uncontrolled, அது ஒரு முடிவில்லாதது. ஸோ இதிலேருந்து இப்படி, இதிலேருந்து இப்படி, ஸோ இதிலேருந்து இப்படி, அதனால் இது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடும். இவ்வளோ தான் ஃபிலாசபி அண்ட் லாஜிக் பார்த்தீங்கன்னா. ஸோ இது இப்படி ஆகுங்க, அப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இது உண்டாகும், அப்போ இதையும் சேர்த்தா இதே மாதிரி வருது, ஓகே அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு தியரிட்டிக்கெலாம் பேசிக்கிட்டே போயிடும். அந்த தியரிட்டிக்கெலாம் பேசிக்கிட்டே போகிறதுனால தான் இதுக்கு அன்கண்ட்ரோல்டு அப்படின்னு பேர். இப்போ ஒரு உதாரணத்திற்கு, ஒரு வகுப்பில் 40 மாணவர்கள் இருக்காங்க. ஒரு மாணவர்கிட்ட 500 கலெக்ட் பண்ணால் 5 ரூபா கலெக்ட் பண்ணால் 40 × 5 200 கலெக்ட் ஆகுது. அது மாதிரி மொத்தம் எத்தனை செக்ஷன் இருக்குது? 20 செக்ஷன் இருக்குது. அப்போ 20 × 200, அப்போ நமக்கு 4000 rupees கலெக்ட் ஆகும். இது philosophy. ஆனால் ரியாலிட்டி ஆஃப் லைஃப் அங்கே போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். 40 பேர்கிட்ட 5 ரூபா கலெக்ட் பண்ணுன்னா 30 பேர் தான் ஒழுங்காக வந்துட்டு இருப்பான், 2 பேர் தரமாட்டான், 2 பேர் வரமாட்டான், 2 பேர் 10 நாளாக ஆப்சண்ட்டு, லீவு. இது ரியாலிட்டி ஆஃப் லைஃபு. ஸோ இந்த ரியாலிட்டி ஆஃப் லைஃப்லாம் ஃபிலாசபிக்கு தெரியாது. ஃபிலாசபி என்பது 40 × 5 200, there are 20 sections, ஸோ 20 × 200 4000 rupees, ஸோ டோட்டல் கலெக்ஷன் அப்படின்னு 4000. இப்படி ஒரு அன்கண்ட்ரோலாக அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஹியர் the mills of God are never slow. இந்த இடத்துல mills of God என்பது மைண்ட், it is a metaphor. இது மைண்ட், மனம் என்பதை mills of God என்று உருவகப்படுத்தி இருக்கிறார். ஸோ இந்த mills of God என்பது it refers மைண்ட், மனுஷனுடைய மனம் ஆர் நெவர் ஸ்லோ. அது எப்பொழுதும் ஓய்வாக இருக்காது, மெதுவாக இருக்காது, ஓய்வாக இருக்காது. இட் ஆல்வேஸ் பிஸி. மனுஷனுடைய மனம், நீங்கள் ஒன்று செஞ்சிட்டு இருக்கும்போதே உங்கள் மனசு வேறு எதையோ யோசிக்கும், வேறு எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். சும்மா படுத்துருப்போம், ஆனால் மனசு வேறு எதையோ எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு, எதையோ பார்த்துட்ருக்கு, எதையோ நினச்சிக்கிட்டு இருக்கு, எதையோ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதான் சொன்னா ஹியர் த மில்ஸ் ஆஃப் காட் ஆர் நெவர் ஸ்லோ. அது எப்பயுமே மனம் ஒரு அமைதியாக இருந்ததே இல்லை என்று ஒரு மைண்டை மெட்டஃபரிக்கலாக சொல்கிறார். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாவில் நீங்கள் எங்கேயாவது ஃபிலாசபி, லாஜிக் என்று ஒரு வேர்டு இருக்கா? எதுவுமே இல்லை. ஆனால் இதான் இது டஃப்பான பயம். ஆனால் இதில் எங்கேயாவது ஒரு ஹார்ட் வேர்டு இருக்கா? கடினமான வார்த்தையும் கிடையாது. ஆனால் ஃபிலாசபியை தான் இவர் சொல்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும். There's a place to which I often go, not by planning to, but by a flow, away from all existence to a cold lucidity whose will is uncontrolled. Here, the mills of God are never slow. Then, the second stanza. The landscape in its geological prime. So, முதல் paragraph stanzaவில் philosophy பற்றி சொல்லிட்டாரு. ரெண்டாவது ஸ்டாண்ட்ஸாவில் சயின்ஸை பற்றி சொல்கிறார். ஸோ ஃபிலாசபியையும் சயின்ஸையும் விட லிட்ரேச்சர், பொயட்ரி இஸ் சுப்பீரியர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. அதுக்கு இப்போ செகண்ட் ஸ்டாண்ட்ஸை. த லேண்ட்ஸ்கேப் இன் இட்ஸ் ஜியாலஜிக்கல் ப்ரைம்னா ஆரம்ப காலத்தில் இந்த மண், ஜியாலஜி அப்படின்னா மண் தோன்றிய காலம். முதலில் இந்த யூனிவர்ஸ் தோன்றின மிக 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 பழமையான அந்த காலம். டிசால்வ்ஸ் டு ஷோ இட்ஸ் குவிண்டன்சியல்ஸ் ஸ்லைம். குவிண்டன்சியல் அப்படின்னு சொன்னால் ஃபண்டமெண்டல், பேசிக் அப்படின்னு அர்த்தம். பேசிக். ஸ்லைம்ங்கிறது ஒரு மூக்குச்செளி மாதிரி வளவள கொழன்னு இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு ஸ்லைம்னு பேர். இந்த இடத்துல ஸ்லைம் என்பது மண். ஸோ குவிண்டசென்ஷியல் என்பது ஒரு பேசிக், ஃபண்டமெண்டல். இந்த பூமியினுடைய தோற்றத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது எது? மண்.
இந்த மண் ஆரம்ப காலத்தில் தோன்றும் போது எப்படி இருந்துச்சுன்னா ஸ்லைமியாக இருந்துச்சு, அப்படியே வளவள குளன்னு அந்த மட்டு வந்து ஒரு ஈரமாக சொதன்னா இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே போய் இப்போ பார்த்தீங்கன்னா பூமியினுடைய சர்ஃபேஸ், த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எர்த் எப்படி இருக்குது, ஹார்டாக இருக்குது. ஸோ த லேண்ட்ஸ்கேப் இன் இட்ஸ் ஜியாலஜிக்கல் ப்ரைம் dissolves to show its quintessential slime. அப்படி இருந்துச்சு, அப்படிதான் உலகம் தோன்றியது. A million stars, லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் are blotted out. எத்தனையோ லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் தோன்றி இருக்கின்றன, எத்தனையோ லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் blotted out என்பது மறைந்து போயிருக்கின்றன. ஸோ இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இன்று வரையிலும் இந்த பூமி எப்படி தோணுச்சின்னு முதல்ல 2 வரியில் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் தோன்றி இருக்கின்றன, மறைந்திருக்கின்றன. ஐ திங்க் ஆஃப் ஈச் ஹிஸ்டாரிக் பேஷன் ஆஸ் அ பிளிங்க் தட் ஹேப்பன் டு த சேட் ஐ ஆஃப் டைம். இந்த ஒரு மிக நீண்ட காலத்தில், அப்போ இது தோன்றினதுக்கு முதல்ல இந்த உலகம் தோன்றினது, பூமி அப்படியே ஸ்லைமாக இருந்தது. அதுக்கப்புறம் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் தோன்றி இருக்கு, மறைஞ்சிருக்கு. இதெல்லாம் எத்தனை வருஷம் இருக்கும், மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ். இந்த மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் அதுக்கப்புறம் தான் மெதுவாக மனிதன் தோன்றுகிறான். அப்போ மனிதன் தோன்றினதுக்கப்புறம் மனிதனுடைய வாழ்க்கையில் ஹிஸ்டரி, அவனுடைய சரித்திரத்தில் பேஷன், உணர்வு பூர்வமான நிகழ்வுகள், இந்த சரித்திர நிகழ்வுகள் இருக்கு. ஆனால் இந்த சரித்திர நிகழ்வுகள், உணர்வு பூர்வமான சரித்திர நிகழ்வுகள் எல்லாமே இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இப்போ இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பிளிங்க், ஒரு கண் சிமிட்டுற நேரம். பிளிங்க் அப்படின்னா கண் சிமிட்டுதல் அப்படின்னு அர்த்தம். ஒரு கண் சிமிட்டுற நேரம் தான் முதல் உலகமா யுத்தம் நடந்தது. அப்போ முதல் உலகமா யுத்தம் நடந்ததுன்னு இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் 100 இயர்ஸாக பேசுகிறோம். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்தது 1789. ஒரு 200-300 வருஷம் கழிச்சு இன்னும் பேசுகிறோம். 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்தவைகளை இன்றும் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவைகளெல்லாம் அந்த முதல் உலகமா யுத்தம் எத்தனையோ லட்சக்கணக்கான மனிதர்களின் உயிரை குடித்த அந்த உலகமா யுத்தமானது இந்த உலகத்தினுடைய காலத்தோடு நீங்கள் பார்க்கும்போது அப்படி கண் சிமிட்டுற நேரம் நடந்துச்சு. அதான் அது உலகமா யுத்தம் முடிஞ்சு போச்சு. நமக்கு வேணா அது ஒரு நீண்ட கதை. அப்படியே 500 வருஷத்துக்கு முன்னாடி, 300 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷமாக இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் இப்படி 2000 ஆண்டுகளாக அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள், 500 வருடங்களாக இப்படி இருக்காங்க. உங்களுக்கு வேணால் 500 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷங்கிறது ஒரு நீண்டதாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் தோன்றினது, மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் மறைஞ்சது, பூமி முதல்ல தோன்றினது. இந்த காலத்தோடு நீங்கள் கணக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற இந்த 2 வருஷம், 5 வருஷம், 1000 வருஷங்கிறதெல்லாம் பிளிங்க் ஆஃப் டைம் தான். ஒரு ஈச் ஹிஸ்டாரிக், ஒவ்வொரு சரித்திர பேஷன் நிகழ்வுகள், உணர்வு பூர்வமான சரித்திர நிகழ்வுகள் அனைத்துமே ஆஸ் அ பிளிங்க் தான். ஆஸ் அ பிளிங்க் தட் ஹேப்பன் டு தி சேட் ஐ ஆஃப் டைம். த சேட் ஐ ஆஃப் டைம் என்று இந்த இடத்துல டைமை பர்சானிஃபை பண்ணுறார். பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? ஸோ சேட் ஐ ஆஃப் டைம் என்பது டைம் இஸ் பர்சானிஃபைடு ஆஸ் the feeling of sadness. ஃபீலிங் ஆஃப் சேட்னஸை டைமை பர்சானிஃபை பண்ணி சொல்கிறேன். ஃபீலிங் ஆஃப் சேட்னஸ், உங்களுக்கு வருத்தத்தை நிகழ்த்திய, இந்த உலகத்தில் நடந்த வருத்தத்தை நிகழ்த்திய எல்லா சம்பவங்களும், ஒவ்வொரு சம்பவமும் இந்த உலக வரலாற்று, உலக காலத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளிங்க் ஆஃப் டைம் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ இது ஹிஸ்டரி. The landscape in its geological prime dissolves to show its quintessential slime. A million stars are blotted out. I think of each historic passion as a blink
that happened to the sad eye of time. Now, the third stanza. But residues of meaning still remain. Residue அப்படின்னு சொன்னால் ஒன்றை வடிகட்டினதுக்கு போக மீதி கீழே எஞ்சி இருக்கக்கூடிய பகுதி, ஒன்றில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு போர்ஷன்லாம் அப்படியே மேலேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு தங்கி இருக்கும்ல, அந்த தங்குனதுக்கு தான் ரெசிடியூ, கசடு அப்படின்னு பேர். பட் ரெசிடியூஸ் ஆஃப் மீனிங் ஸ்டில் ரிமைன். இந்த ஃபிலாசபி, லாஜிக், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், இந்த சயின்ஸு எல்லாம் எதையோ சொல்லும், பண்ணும். ஆனால் அவைகளினால் விளக்க முடியாத விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறையா இருக்குது. யூ கேனாட் எக்ஸ்பிளைன் த்ரூ யுவர் சயின்ஸ். நீங்கள் அது விஞ்ஞானத்தில் சொல்ல முடியாது. இப்போது நம்ம சொல்கிறோம் அந்த 4G 5G பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்கோம். 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இதை பற்றி யாருக்கும் தெரியுமா? ஈவன் இந்த கொரோனாவை பற்றி யாருக்காவது 2 வருஷத்துக்கு முன்னாடி தெரியுமா? இப்போ இருக்குது. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒன்று இருந்ததே உனக்கும் தெரியவே தெரியாது. இப்படி இந்த உலகத்துக்குள்ள உங்களுக்கு தெரியாத ஆனால் இருந்துகிட்டு இருக்கு கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான விஷயங்கள் மனிதனின் புலன் உணர்வுக்கு தாண்டி எவ்வளவோ நம்ம சூழ்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு, நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு புரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் சயின்ஸை தான் நான் நம்புவேன், எல்லாத்தையும் பரிசோதனையில் நிரூபித்தா தான் நான் ஒத்துக்குவேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய விஷயங்களை நீங்கள் நிரூபிக்கலாம் முடியாது, சயின்ஸ்லாம் நிரூபிக்கலாம் முடியாது. இது இப்படி சொல்லும், அவ்வளோதான். அது மாதிரி சயின்ஸ்னால் சொல்ல முடியாத, ஃபிலாசபினால் நிரூபிக்க முடியாத, லாஜிக்னால் ஆர்கியூ பண்ண முடியாத எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதுதான் ரெசிடியூன்னு பேர். ஸோ மேலே இதெல்லாம் நீங்கள் எடுத்துறீங்க. எடுத்தாலும் இன்னும் இந்த உலகத்தில் மனிதனுக்கு புரியாத, தெரியாத டார்க்கஸ்ட், இருண்ட மித்து. மித் அப்படின்னாவே மித்தாலஜி, புராணம்னாவே அது ஒரு கற்பனையான விஷயம். அதெல்லாம் நீங்கள் நிரூபிக்கலாம் முடியாது இல்லையா? அப்படியே நீங்கள் தசாவதாரத்தில் கூர்ம அவதாரம் எடுத்தார், பன்றி அவதாரம் எடுத்தார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்கணும், அவ்வளோதான். அது ஏன் எப்படி எடுத்தார், இஸ் இட் பாசிபிள், இஸ் இட் கரெக்ட் அப்படிலாம் நீங்கள் கேட்க முடியாது. ஸோ நீங்கள் இதுன்னு இல்லை, எதையுமே இது மாதிரி உங்களுக்கு புரியாத நிகழ்வுகளெல்லாம் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. ஆஸ் டார்க்கஸ்ட் மித்ஸு அதெல்லாம் ரெசிடியூவாக இருக்குது. ஸோ நீங்கள் சயின்ஸு, ஹிஸ்ட்ரின்னு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும், எல்லாத்தையும் எடுத்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா டார்க்கஸ்ட் மித்து இந்த உலகத்துக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி இருக்கும், இன்னும் 100 வருஷம் கழிச்சு. இப்போ புரியாத ஒன்றுக்கு ஒரு 100 வருஷம் கழிச்சு ஏதோ ஒருத்தன் வழக்கம் சொல்லிவிடுவான். ஆனாலும் அப்பையும் இன்னும் லட்சக்கணக்கான டார்க்கஸ்ட் மித்து இருந்துகிட்டே இருக்கும். இந்த உலகம் இருக்கின்ற வரையிலும் இந்த டார்க்கஸ்ட் மித்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இவைகளை நீங்கள் எந்த சயின்ஸை வச்சுக்கிட்டோம், எந்த ஃபிலாசபியை வச்சுக்கிட்டோம் நீங்கள் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஸோ பட் ரெசிடியூஸ் ஆஃப் மீனிங் ஸ்டில் ரிமைன் ஆஸ் டார்க்கஸ்ட் மிஸ்ட் மியாண்டர் த்ரூ த பெயின். மியாண்டர் என்று சொன்னால் வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய ஒரு ஆறு இருக்குது. ஆறு வளைஞ்சி நெளிஞ்சு போகும். அதாவது நேராக இருக்கிற பாதையில் என்ன இருக்குன்னு இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்கு ஒரு நேர் ரோடு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கூட அந்த 1 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கார் வர்றதை நீங்கள் பார்க்கலாம். வளைஞ்சு இருந்துச்சுனாக்கா ஒரு 100 அடியில் இப்படி டர்ன் ஆகிடுது, அப்புறம் வளையுது, நெளியுது, போகுது. இப்போ 100 அடிக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இதை தான் மித்ஸ்ன்னு சொல்லலாம். இந்த டார்க்கஸ்ட் மித்ஸுங்கிறது ஒரு 50 அடியில், 100 அடியில், 10 அடியில் உங்கள் பக்கத்திலே இருக்கும். ஆனால் உங்களுக்கு தெரியாது, உங்களால் புரிஞ்சிக்க முடியாது. உங்கள் ரொம்ப பக்கத்தில் உட்காந்துருக்கும், ஆனால் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, உங்களுக்கு புரியவே இதுதான் சயின்ஸ் எல்லாம் தாண்டின விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆஸ் டார்க்கஸ்ட் மித்ஸ் மியாண்டர் த்ரூ த பெயின் டுவர்ட்ஸ் எ ஃபைனல் ஃபார்முலா ஆஃப் லைட். டுவர்ட்ஸ் எ ஃபைனல் ஃபார்முலா ஆஃப் லைட். ஃபைனல் ஃபார்முலா, ஃபைனல் சொல்யூஷன் ஆஃப் ஹியூமன் நேச்சர். இந்த இடத்துல அவர் என்ன மித்துன்னு சொல்கிறான்னா ஹியூமன் நேச்சர், இந்த மனிதனுடைய தன்மையை தான் சொல்கிறான். அதான் டார்க்கஸ்ட் மித்ஸ். நீங்கள் எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிடலாம், ஹியூமன் நேச்சரை எவனா விளக்கி சொல்ல முடியுமா? இந்த ஜான் கேல்ஸ்வர்த்தி என்பவர் ஜஸ்டிஸ்னு ஒரு நாடகம் எழுதியிருக்கார். ஜஸ்டிஸ் அது பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நல்லா இருப்பான், கரெக்டாக இருப்பான். ஆனால் ஒரு செக்கை
ஒரு பணத்தை டக்குன்னு ஏமாற்றிடுவான். அது எவ்வளோ நேரத்தில்னா ஃபியூ செகண்ட்ஸில் அவன் காதலிக்கு கொஞ்சம் பண கஷ்டம் இருக்குன்னு இவன் மைண்டில் வந்து தோணுது. அந்த தோணுன உடனே சும்மா ஒரு உதாரணத்திற்கு 1000 பவுன் அப்படின்னு எழுதுறது போல பக்கத்தில் இன்னொரு சைபர் போட்டு 10,000 போட்டு எடுத்துவான். இதான் ஹியூமன் நேச்சர். ஆனால் அவன் திருடன்லாம் கிடையாது. இப்போ ஜஸ்டிஸ், நீதி, அதான் இந்த ட்ராமா ஜஸ்டிஸ். இப்போ ஜஸ்டிஸில் நீதியில் போய் பார்க்கும்போது அவன் திருடன் கிடையாது. அவன் அந்த ஆஃபீஸ்லாம் அவ்வளோ நேர்மையாக ஒர்க் பண்ணியிருக்கான், இன்றைக்கி அப்படி தான் இருக்கான். ஆனால் அந்த ஃபியூ செகண்ட்ஸில் அவன் மைண்டில் வந்து ஒரு சேஞ்சஸ் ஏற்பட்டு போச்சு, அதனால தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு என்று அவனுக்கு வந்து அந்த தண்டனையிலிருந்து மிகப்பெரிய விலக்கு கொடுக்கப்படுது. அதான் இந்த ஜஸ்டிஸ். இதுதான் இதைத்தான் ஹியூமன் நேச்சர்னு பேர். இந்த ஹியூமன் நேச்சரை எவனாலையும் புரிஞ்சிக்கவே முடியாது. நீங்கள் யாருன்னு உங்களுக்கே புரியாது, நீங்கள் என்ன செய்வீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கூட இருக்கிறவங்களெல்லாம் கூடவே தான் இருந்துகிட்டு இருப்பான். ஆனால் உங்கள் மைண்டு என்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கும், அது எதையோ யோசிக்கும், எதையோ பண்ணிகிட்டே இருக்கும். இதுதான் ஹியூமன் நேச்சர். இதை எந்த சயின்ஸ்னாலையும் எதுனாலையும் பண்ணவே முடியாது. அப்போ எதனால் பண்ண முடியும்? இப்போ உங்களுக்கு புரியும். இதை பொயட்ரினால் தான் புரிஞ்சுக்க முடியும். பொயட்ரி, லிட்ரேச்சர், இதனால் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். ஏன் என்று சொன்னால் அவைகள் ஹியூமன் நேச்சர், மனித மனம், மனித தன்மை, இந்த மனிதம், இவைகளினுடைய மனித உணர்வுகள். இதை பற்றி பேசுகிறது தானே உங்களுக்கு லிட்ரேச்சர். ஸோ இலக்கியம் என்பதும் பொயட்ரி என்பதும் என்ன? ஹியூமன் மைண்ட், ஹியூமன் திங்கிங், ஹியூமன் நேச்சர், ஹியூமன் பிஹேவியர், அதில் இருக்கக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, அசிங்கங்கள், உயர்ந்தவைகள் எல்லாத்தையும் பேசும். கமலாதாசனுடைய இன்னும் 3 போயம் நடத்த வேண்டியது இருக்குது. படு செக்ஸி, அதான் அது ஹியூமன் நேச்சர். இப்படி எல்லாத்துலேயும் லஸ்ட்டை பற்றி, லவ்வை பற்றி, ஒரு துரோகத்தை பற்றி, எல்லாத்த பற்றியும் எது சொல்லும்? லிட்ரேச்சர் தான் சொல்லும். இதெல்லாம் வேறு எதுவும் சொல்லாது. அதனால தான் டுவர்ட்ஸ் எ ஃபைனல் ஃபார்முலா ஆஃப் லைட், towards a final solution of human nature, இதை நோக்கி போகுது. I too reject this clarity of sight. So I too reject this clarity of sight. What cannot be explained, do not explain. What cannot be explained, what do not explain. நம்மால விளக்கி சொல்ல முடியாத, நமக்கு சொல்ல இயலாத, cannot be explained, do not explain. ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ் ரெண்டுலேயுமே சொல்றார். I too reject this clarity of life. ஸோ இந்த ஃபிலாசபியில், லாஜிக்கில், சயின்ஸில், இதில் எல்லாம் நீங்கள் எதையுமே அதுக்கான சொல்யூஷன் நீங்கள் சொல்லவே முடியாது. அதுக்கு அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. இது ஏன் இந்த மனித மனம் ஏன் அப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. நீங்கள் சயின்ஸில் வச்சுக்கிட்டு மைண்டில் மனம் என்பது பிரெயினில் இத்தனை செல் இருக்குது, அது இப்படி செய்யும் அப்படி செய்யும், அதனுடைய லெஃப்ட் பிரெயின் இப்படி ஒர்க் பண்ணும், ரைட் பிரெயின் இப்படி ஒர்க் பண்ணணும் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி ஒரு சப்ஸ்டான்ஷியலாக ஏதோ ஒன்று இருக்கும், அது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை திஸ் யூ கேனாட் எக்ஸ்பிளைன். ஐ டு ரிஜெக்ட் திஸ் கிளாரிட்டி ஆஃப் சைட். வாட் கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட், டு நாட் எக்ஸ்பிளைன். தி லாஸ்ட் ஸ்டான்ஸா, தி மண்டைன், MUNDANE, mundane, the mundane language. The mundane language அப்படின்னா the worldly language, the earthly language, இந்த பூமியினுடைய மொழி. இந்த பூமியில் மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டிருக்கின்ற அந்த மொழி. ஸோ the mundane என்பது earthly, worldly, இந்த பூமி சார்ந்த, உலகம் சார்ந்த மொழி. of the senses things, அந்த மொழியில் மனிதனுடைய உணர்வுகளை சிங்ஸ் பாடுவது. ஸோ இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களுக்கு புரிகின்ற ஒரு மொழியில் ஒன்று பாடப்படுது. எது? அதான் லிட்ரேச்சர், அதான் poetry. ஸோ தட் poetry is superior. The mundane language of the senses sings its own interpretation. இந்த poetry அது தன்னுடைய இன்டர்பிரட்டேஷன் கொடுக்கும். இது ஏன் இப்படி நடந்துச்சு? ஆண்ட்ரியா டெல் சார்ட்டோ விசித்திரமாக இருக்கும். அவனுக்கு நல்லா தெரியும், இவள் பணத்துக்காகத்தான் நம்மகிட்ட வந்திருக்கா, இவனுடைய காதலி தான். ஆனால் இப்போ வேறு ஒருவனை காதலித்து கொண்டிருக்கின்றாள். அவனுக்கு பணம் தேவைப்படுது, அப்போது இவங்கிட்ட வர்றா. இவங்கிட்ட வரும்போது இவன் படம் வரைஞ்சி கொடுத்தான்னா அதை விற்று அந்த பணத்தை எடுத்து தன்னுடைய காதலனுக்கு கொடுத்துக்கலாம்.
யோசிச்சு பாருங்க. இவனுடைய காதலியினுடைய இன்னொரு காதலன், அவனுக்கு பணம் வேணுங்கிறதுக்காக இவன் இவங்கிட்ட வர்றான், இவனும் படம் வரைஞ்சி கொடுத்துட்டு இருக்கான். இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது? இந்த சென்சஸ், இந்த இன்டர்பிரட்டேஷன், இதுதான் இப்படி இந்த உலகத்துக்குள்ளே என்னென்னமோ நடந்துகிட்டே இருக்கும். இவையெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்லவே முடியாது. இதை மனிதனுக்கு புரிகின்ற, மனிதனுக்கு கம்யூனிகேட் ஆகக்கூடிய வேர்ல்ட்லி லாங்குவேஜில் இந்த சென்சஸ், இந்த உணர்வுகளை சிங்ஸ் இட்ஸ் ஓன் இன்டர்பிரட்டேஷன். அது அந்த எழுதுகின்ற கவிஞன் தன்னுடைய இன்டர்பிரட்டேஷன், அவன் இதுக்கு இதுதான் பொருள் அப்படின்னு அவன் சொல்கிறான். இன்னொரு கவிஞன் இதே விஷயத்தை சொல்லும்போது அவன் இதுக்கு இதுதான் என்று அப்படி ஒன்று சொல்லிட்டு இருப்பான். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கின்ற இந்த இவைகள் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன், ஃபைனல் சொல்யூஷன், அதான் டுவர்ட்ஸ் தி ஃபைனல் ஃபார்முலா ஆஃப் லைட்னு சொன்னாலே அந்த ஃபைனல் சொல்யூஷன் ஒரு கவிஞனால் தான் கொடுக்க முடியும். ஏன்னா ஹியூமன் நேச்சர், நீங்கள் சயின்ஸை பற்றி அதை பற்றியெல்லாம் சொல்லலாம், ஒரு ஹியூமன் நேச்சரை பற்றி சொல்லணும்னா அது ஒரு போயட்னால தான் முடியும். காமன் திங்ஸ் பிகம் வர்ச்சு ஆஃப் தேர் காமன்னஸ். காமன் திங்ஸ் அப்படிங்கிறது அது காமன்னஸ், எல்லாருக்கும் பொதுவான விஷயம், அது எல்லாருக்கும் தெரியும், இது காமன். ஆனால் அந்த காமன்னஸுக்குள்ளே என்னமோ நடக்குமே, அதை யார் சொல்கிறது? an argument against their nakedness, an argument against their nakedness. nakedness என்பது the conclusion arrived by philosophy. philosophy ஒரு முடிவுக்கு கொண்டு வரும், அதுதான் அதுக்கு அகெயின்ஸ்டாக. பொதுவாக காமன் திங்ஸ், காமனாக இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நீங்கள் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம நியாயப்படி ஒன்று கேட்பான், ஏன்ப்பா இப்படி இதான் தெரியுதில்ல, நீ ஏன் இதை செஞ்ச? இது சொல்கிறதுக்கு ஈஸி, சொல்வது என்பது யாவர்க்கும் எளிது, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். நாம் சொல்லலாம், நீங்கள் லாஜிக் படி நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இவன் இப்படி தானே செஞ்சான், தப்பு தானே, இந்த தப்புக்கு இப்படி தானே பண்ணணும், ஸோ இது வேண்டாம் அப்படி. ஆனால் தப்பானாலும் அது என் புள்ள, அதை நான் விடவே முடியாது, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தாய். அந்த தாயினுடைய உணர்வு என்பது அங்கே தப்பா ரைட்டா இதுவா காமனா, காமன் திங்ஸ் இதெல்லாம் அங்கே பேசவே பேசாது, அங்கே அந்த உணர்வுகளே வேற. அது மாதிரி இந்த லவ், அஃபெக்ஷன், ஃப்ரெண்ட்ஷிப், இப்படி எத்தனையோ உணர்வுகள் இருக்குது. இதெல்லாம் காமன் திங்ஸில், காமன் சென்ஸில் நீங்கள் சொல்லவே முடியாது. ஸோ த mundane of language, mundane language, the earthly language of the senses, மனிதர்கள் புரிந்து கொள்ளுகின்ற விஷயங்கள், உணர்வுகளை மனித மொழியில் பாடப்படுதணும், இட்ஸ் ஓன் இன்டர்பிரட்டேஷன். காமன் திங்ஸ் பிகம் பை வர்ச்சு ஆஃப் தியர் காமன்னஸ். அது காமனாக எல்லாருக்கும் இருக்கும், நீங்கள் சொல்கிறது கரெக்ட், இது காமன். ஆனால் ஒருத்தனுக்கு அல்லது ஒருத்திக்கு அந்த உணர்வு வேறு மாதிரி இருக்கும். அதை நீங்கள் அதை ஏன் அப்படி இருந்துச்சு, ஏன் அவங்க அப்படி செஞ்சாங்க, ஏன் அப்படி பிஹேவ் பண்ணாங்க, அது தப்பு அப்படி சொல்லக்கூடாது. அவன் ஏன் அப்படி என்ன யோசித்தான், ஏன் அவன் அப்படி செஞ்சான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹி ஹேஸ் ஹிஸ் ஓன் ரீசன், அவனுக்குன்னு சில ரீசன் இருக்குது. அந்த ரீசனையும் நாம் புரிஞ்சுக்கணும். அதை புரிந்து கொண்டு செயல்படுவது தான் போயட்ரி. ஆனால் அப்படி இல்லாமல் இது இப்படி இந்த நேக்கட்னஸ் அப்படின்னா அது இப்படி சொல்லிடுறது, இதான் காமன்னஸ், இதான் நேக்கட்னஸ், இதான் கன்க்ளூஷன் அரைவ்டு பை ஃபிலாசபி. ஃபிலாசபி இப்படி தான் அரைவ் பண்ணோம்ப்பா, இதுப்பா இதனால் இது விளைவு இப்படி நடக்குது, இதனுடைய விளைவு இப்படி, ஸோ இதனால் கரெக்ட். தூக்கு தண்டனை கொடுக்கப்படுறான், கரெக்ட், தூக்கு தண்டனை கொடுக்கப்படணும் தான். ஆனால் அந்த தவறு நிகழும்போது அவனுடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த குளறுபடி, அந்த மாறுபாடு, அல்லது அதற்கு இந்த சமுதாயம் அவனை அப்படி செய்ய தூண்டின எத்தனையோ விஷயங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? ஸோ நீங்கள் சட்டம் அப்படி தான் சொல்லும். ஸோ தூக்கு தண்டனை கொடுத்தவனுக்கு பின்னாடி எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு நியாயம் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நியாயம்லாம் பார்க்க முடியாது, இதன்படி நீ தப்பு, அவ்வளோதான், இவனை கொன்னுடு, தூக்கில் போட்டுரு, அப்படி தான் நம்ம பேசுவோம். ஸோ அதனால் அந்த நேக்கட்னஸ் என்பது அது ஃபிலாசபியினுடைய கடைசி முடிவு. அந்த முடிவு சரியாக இருக்காது. த டைஸ் ஆஃப் கோல்ட் டு ஃபைண்ட் த ட்ரூத் இட் பிரிங்ஸ். த டைஸ் ஆஃப் கோல்டு அப்படின்னா
நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கோல்டு அப்படின்னாக்கா இட் இஸ் அன்இமோஷனல், அது உணர்வு அற்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து it cannot be proved totally because it is ineffective. The dies of cold, unemotional, அது உணர்வற்ற. இந்த philosophy, logic, இவை எல்லாமே philosophy it always relies on logic. அது லாஜிக்கை தான் நம்பிக்கிட்டே இருக்கும். அதனால அது சொல்றதெல்லாம் சரியா இருக்காது. ஸோ இட் இஸ் unemotional methods. இந்த philosophy relies on logic is unemotional. அதனால அந்த அன்இமோஷனல்ல சொல்லப்படக்கூடிய எதுவுமே ineffective-ஆ தான் இருக்கும். அதனால தான் the dies of cold to find the truth it brings. அது இதுதான் உண்மை என்று கொண்டு வருகின்ற அந்த ட்ரூத் இருக்கு பாருங்க, அது the dies of cold, அது செத்து போனது, அது அன்இமோஷனல். அப்போ நீங்கள் which is truth, அந்த ட்ரூத்துங்கிறத நீங்கள் எப்படி கொண்டு வரணும்? த்ரூ பொயட்ரியில் தான் கொண்டு வரணும். அதனால் poetry is superior than science, philosophy, logic, history and everything அப்படின்னு இதில் poetry is superior than history, philosophy, science அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட பொயட்ரிங்கிற வேர்டோ, ஃபிலாசபிங்கிற வேர்டோ, லாஜிக் என்ற வேர்டோ, ஹிஸ்ட்ரி என்ற வேர்டோ, சயின்ஸ் என்ற வேர்டோ வரலை. ஆனால் இந்த 4 ஸ்டான்ஸாவுமே முழுக்க இந்த விஷயங்களை பற்றி தான் பேசுது. அதனால தான் இது ஒரு டஃபஸ்ட் போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு டஃபஸ்ட் போயம்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நீங்கள் படித்து பாருங்கள், it is not the toughest poem, it is one of the easiest poems you have ever read. Thank you.